ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் கிஷோர் முத்துராமலிங்கம் இயக்கத்துல முனிஷ்காந்த், விஜயலட்சுமி, ராதா ரவி, காளி வெங்கட் இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் மிடில் கிளாஸ். படத்தோட ஆரம்பத்துல முனிஷ்காந்த் ஃபேமிலியை காமிக்கிறாங்க. முனிஷ்காந்த் அவங்க ஒய்ஃப் விஜயலட்சுமி ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை. அவங்க வருமானம் பார்த்தீங்கன்னா வரவுக்கும் செலவுக்கும் சரியா நடந்துகிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில பார்த்தா விஜயலட்சுமியோட தம்பிக்கு வந்து கல்யாணம் சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டு பத்திரிகையை வச்சுட்டு குடும்பத்தோட அழைக்கிறாங்க. மச்சான் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துருங்கன்னு சொல்றாங்க. வந்துருவோம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. அவர் தட்டுல 10,000 ரூபாய் வச்சு கொடுக்குறாரு. உடனே அவர் புருஷன்ட்ட சொல்றா, நம்ம வந்து கல்யாணம் வருது தம்பிக்கு, என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லும்போது 10,000 வச்சு கொடுத்தான்ல 20,000 வச்சு கொடுத்துருவோம், பெருசா பண்ணிடலாம் அப்படி சொல்லும்போது அதெல்லாம் முடியாது. என் தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு 5 பவுன்ல செயின் போடுறா, 6 பவுன்ல செயின் போட்டாதான் நம்மளை மதிப்பாங்க, அதனால 6 பவுன் செய்யணும்னா 6 பவுன் செய்யலாம், என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, வேணா 30,000 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அங்க வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆயிருது. இன்னும் நானும் கொள்ளையே அடிக்க முடியும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா புருஷன் முன்னாடிக்கு பயங்கரமா தகராறு நடக்குது. யதார்த்தமா வந்து அவ அப்பாவுடைய பெட்டியை திறக்கிறாரு. அங்க பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ். அந்த சர்ப்ரைஸுக்கு பின்னாடி அந்த கல்யாணத்துக்கு எப்படி போனாங்க, அந்த கல்யாணத்துக்கு என்னெல்லாம் ஆச்சு, அது என்ன சர்ப்ரைஸ் இப்படி சொல்ற படம் தான் மிடில் கிளாஸ். கதையை பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு ஒரு மிடில் கிளாஸும் எந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. வருமானம்ங்கிறது செலவுக்கு அதிகமா இருந்தா பரவாயில்ல, ஆனா பாத்தீங்கன்னா வருமானத்தை விட செலவு அதிகமா இருக்கு. ஸோ அந்த எந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க. விஜயலட்சுமி பாத்தீங்கன்னா தையல் தைக்கிறாங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில 16,000 சம்பளத்துல போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை வந்து இந்த மாதிரி கமிட்மெண்ட் வரும்போது எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்காங்க. நிறைய படங்கள் இது மாதிரி வந்தா கூட ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியா இருக்கட்டும், ஒரு 3 BHK இருக்கட்டும், ஒரு குடும்பஸ்தன் ஆகட்டும், எல்லாமே ஒரு மாதிரியே கதைகள் தானே. இதுல என்ன வித்தியாசப்படும் பார்த்தா உண்மையிலே ஒரு வித்தியாசமா ஒரு சுவாரஸ்யமா கொடுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. அதுல வந்து அவங்க வெற்றியும் அடைஞ்சிருக்கான்னு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை இது ஓகே ரகமா தான் போய் முடிஞ்சிச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா உண்மையிலே பயங்கரமா எமோஷனல் கனெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து கண்ணுல இருந்து தண்ணி வர்ற மாதிரி நிறைய சீன்களை வச்சிருக்காங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நானும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நீங்க பாத்துக்கிட்டு இருக்க நிறைய பேர் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் நிறையவே கனெக்ட் ஆகும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ரகிள் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அந்த ஃபேமிலி. படத்தோட நாயகன் யாரு அப்படின்னு கேட்டா முனிஷ்காந்த். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4 படம் ரிலீஸ் ஆச்சு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா முனிஷ்காந்த் படத்துக்கு ஏன் நம்ம போகணும், முனிஷ்காந்த்லாம் ஒரு ஹீரோவா, அவரெல்லாம் வச்சுட்டு என்னத்தை பெருசா செஞ்சிட போறாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படங்கள் கொடுத்த வெற்றி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு நம்மளை வந்து கொண்டு போய் தள்ளிச்சு, முன்னாடி போய் நம்மளை உட்கார வச்சுச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா படத்தோட கதை தான் இந்த படத்தோட ஹீரோ. அந்த கதைக்கு வந்து பாத்தீங்கன்னா முனிஷ்காந்த் வந்து பொருத்தமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியும். படத்தோட ஹீரோ முனிஷ்காந்தை பத்தி பேசணும். நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காப்ல. ராட்சசன் படத்துலாம் வந்து அருமையான வந்து மச்சானா நடிச்சிருப்பாரு. அவ்வளவு அழகா பொருத்தமா இருக்கும். இன்னும் நிறைய படத்துல வந்து போலீஸ் கான்ஸ்டபிளா மிரட்டிருப்பாப்ல. அதையும் தாண்டி கேரக்டர் ஆர்டிஸ்டா நிறைய படங்கள்ல வந்து கலக்குன அந்த முனிஷ்காந்த் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய தீனி போடுச்சு அவர் நடிப்புக்குன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் பிச்சு பெடல் எடுத்துட்டாப்ல. ஒரு நடுத்தரவாதி, ஒரு நடுத்தர குடும்பத்தோட அப்பா தன்னுடைய மனைவியோடைய ஆசைகளையும் பூர்த்தி பண்ண முடியாம, தன் மகனோடைய ஆசையையும் பூர்த்தி பண்ண முடியாம, தன் மகளோட ஆசையையும் பூர்த்தி பண்ண முடியாம எவ்வளவு திண்டாடுறாங்கிறத ரொம்ப தத்ரூபமா நடிச்சிருக்காப்புல. முனிஷ்காந்துக்கு இந்த படம் வந்து ஒரு கேரியர் பெஸ்ட் சொல்லலாம். இந்த மாதிரி கதைகள்லாம் வந்தாதான் ஒரு நல்ல நடிகர்கள்லாம் வெளியில வருவாங்கிறத இந்த படம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆக்டிங்கை கொஞ்சம் கூட சிந்தாம செதறாம அள்ளி செதைச்சு விட்டாப்புல முனிஷ்காந்த். பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு அப்படி ஒரு இதை கொடுத்துச்சு. ஹீரோ இல்லாத குறைய வந்து படத்தோட கதையும் அந்த ஹீரோவுக்கு அருமையான கேரக்டரா முனிஷ்காந்த் வாழ்ந்தது வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டா போச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி. இந்த இடத்துல நான் வந்து விஜயலட்சுமியை பாராட்டி ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவோ பெரிய பிரேக்குக்கு அப்புறம் வந்து இந்த படத்தை பண்றாங்க. கதையை கேட்டவுடனே அவங்க ஓகே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து உண்மையிலேயே சொல்ற ஒரு கலை குடும்பத்திலிருந்து வந்தவங்கிறத நிரூபிச்சிருக்காப்ல. இந்த படத்தோட ஹீரோ யாருங்க அப்படின்னு கேட்கும்போது முனிஷ்காந்த் சொல்லும் போது கூட கொஞ்சம் கூட முனிஷ்காந்துக்கும் எனக்கும் பொருத்தமா. முனிஷ்காந்த் பாத்தீங்கன்னா பெரிய பப்ளியா இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி அழகான கியூட்டா ரொம்ப ஸ்லிம்மா அழகா இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு எப்படி பொருந்துச்சுன்னு கேட்டோன்னா கதை பொருந்ததுனால நம்மளுக்கு அந்த மேட்ரு வந்து நம்ம அதை ஃபோக்கஸே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கதாபாத்திரத்துல ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்காங்க. அதனால விஜயலட்சுமியுடைய கதாபாத்திரம் ரொம்ப பொருத்தமா இருந்துச்சுங்க. எப்படின்னா எந்த இடத்துல மனைவி கத்துவா, எந்த இடத்துல கோவப்படுவா அப்படிங்கிறத ரொம்ப தத்ரூபமா பண்ணியிருக்காங்க.
எனக்கு பார்க்கும்போதே வந்து உண்மையான விஜயலட்சுமியோடைய ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபெரோஸ்னு ஒருத்தர். அவரோட விஜயலட்சுமி எப்படி சண்டை போட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முனிஷ்காந்தை தூக்கி போட்டுட்டு ஃபெரோஸை வந்து கண்ணு முன்னாடி நிறுத்தினா ஃபெரோஸோட எவ்வளவு சண்டை போட்டிருப்பாங்கிறத நம்மளால உணர முடிகிற அளவுக்கு பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா பொண்டாட்டிகள் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிற நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்டாட்டி எதுக்காக நீ டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்றத ஒரு சின்னதா ஒரு மெசேஜ்ல வந்து கன்வே பண்ணியிருப்பாரு டேரக்டர். ஏன்னா இப்போ லேடிஸ் சைட்ல இருந்து ரொம்ப திட்டு வாங்க கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியே இந்த மேட்டரை பண்ணியிருக்காப்புல. அது பார்க்கும்போதே ஓஹோ, ஒவ்வொரு மனைவி இதனாலதான் கோவப்படுறாங்களா, இதனாலதான் இந்த மாதிரி நம்ம புருஷனோட சண்டைக்கு வர்றாங்களாங்கிறத நம்ம வந்து உணர முடிஞ்சிச்சு. அப்படி அழகா எது என்ன சொல்றது ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காப்புல. ஏன் ஒரு மனைவி வந்து கோவப்படுறாங்க, எதனால கோவப்படுறாங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காப்புல. தப்ஸ்டாருங்க அவரு, தப்ஸ்டார்னு சொல்ல முடியும் டேரக்டர். அந்த அளவுக்கு வந்து கரெக்டா பண்ணியிருக்காப்புல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காளி வெங்கட் எப்பவுமே முனிஷ்காந்தோட ஒரு 20 படங்கட்டாலும் நடிச்சிட்டாப்புல. இந்த படத்துலயும் வந்து லக்கு கண்ணி போட்ட மாதிரி தான் அந்த கேரக்டர். பெருசா ஒன்றும் அவருக்கான ரைட்டிங் வந்து ஒன்றும் பெருசா இல்லை. அதுக்கடுத்து வேலாராமமூர்த்தி படத்துலயே மொத்தமா ஒரு 5-6 சீன் தான் வருவாப்புல. ஆனா அந்த வேலாராமமூர்த்தி சார் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வினுச்சக்கரவர்த்தி சார் வந்து ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்டா வந்து கலக்குன்னு கலக்கிப்பாப்புல. அந்த மாதிரி பின்னுன ஒரு ஆர்டிஸ்ட நம்மளுக்கு நினைவு கூர்ந்த மாதிரி இருந்துச்சு இந்த வேலாராமமூர்த்தியோடைய ஆக்டிங்கு. மனுஷன் அந்த ஃப்ரேம்ல ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு ஸ்டிப் அப்படி நின்று இப்படிதான் பாக்குறாப்புல. நம்மளுக்கு ஈரக்கொலை அப்படியே பிடிச்சி நசுக்குது அந்த கேரக்டர். அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து வேலாராமமூர்த்தி பண்ணியிருக்காரு. ஈவன் 4 சீன் தான் வருவாப்புல. அந்த 4 சீன்லையும் ரொம்ப பொருத்தமா பண்ணியிருந்தாங்க. ராதாரவி சார் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மாதிரி வர்றாப்புல. கொஞ்சம் சீனா இருந்தாலும் அவருடைய கேரக்டரை கரெக்டா பண்ணாங்க. அதே மாதிரியே மாளவிகா, ஸோ அவங்களும் வந்து ஒன்றும் இல்லை, கரெக்டா பண்ணிட்டாங்க. அவங்களாம் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி படத்தை மேனேஜ் பண்ண முடியுங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு கதை. அதனால வந்து நம்மளுக்கு ஒன்றும் பெருசா அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கோப்பு, ஆக்டிங்கு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அந்த ஏரியாக்கெல்லாம் அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் கச்சிதமா பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். எனக்கு பிடிச்ச சீன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து நல்ல வழிய வச்சிருக்காங்க. அதாவது நடுத்தரவாதிகள் இருக்காங்க இல்லையா, மிடில் கிளாஸ் ஆளுநர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எவ்வளவு மனித நேயம், எவ்வளவு ஹெல்பிங் மைண்டு, எந்த மாதிரிலாம் இருக்குங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா அகத்தியன்கிற ஒரு கேரக்டர், அவங்க வந்து காக்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் வைப்பாங்க, மிக்சர் வச்சுட்டு நின்று பார்ப்பாங்க, காக்கான்னு கத்துவாரு. அப்போ வந்து அந்த ஒரு காக்கா வந்து மிக்சரை பார்த்துக்கிட்டே அது காக்கான்னு குத்தும்போது 10 காக்கா வந்து இறங்கி சாப்பிடுது. இதை பார்த்துக்கிட்டு இந்த முனிஷ்காந்த் சொல்லுவாரு, காக்கா ஆடு மாடுகள் கூட தன்னோட இனத்துக்கு எல்லாத்துக்குமே பகிர்ந்தளிச்சு அந்த உணவை வந்து கொடுக்குது. ஆனா மனிதர்கள் மட்டும்தான் அந்த மாதிரி யாருமே செய்யறது இல்லை. அதை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிக்கிற சீன் இருக்கு இல்லையா, அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அது வந்து மைல்டு ஸ்பாயிலர் ஆயிரும். எனக்கு அப்படியே கண்ணுல இருந்து தண்ணியே வந்துருச்சுங்க. அதாவது ஒரு ஏழையும் தன்னுடைய உணவுல வந்து எவ்வளவு கம்யூனிசமா இருக்காங்கிறத காமிக்கிறாங்க. கம்யூனிசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னோட இருக்கிறத எல்லாருக்குமே பிரிச்சு கொடுக்கறத கம்யூனிசம் இல்லையா. ஸோ அந்த விஷயத்த வந்து இந்த டைரக்டர் கையில எடுத்தாரு. அது வந்து அவருக்கு உண்மையிலேயே கத்தி மேல நிக்கிற மாதிரி இது கனெக்ட் ஆகுமா கனெக்ட் ஆகாதா அப்படிங்கிற விஷயம் இருந்தாலுமே உண்மையே அந்த சீன் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இன்னும் மைல்டு ஸ்பாயிலரா ஒன்னு சொல்றேன், 1 கோடி ரூபாய்க்கு ஒரு செக்கு கிடைச்சிடும். அந்த செக்கு தொலைஞ்சு போயிடும். அந்த செக் இருக்கு இல்லையா, திரும்ப அவர் கைக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தான் படத்தை வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. அந்த செக்கு யாருக்கிட்ட போச்சுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, கடைசியில் அந்த செக்கு யார்கிட்ட போச்சுன்னு அந்த ஆளை கேட்டீங்கன்னா நீங்க அரண்டுருவீங்க. உண்மையிலே சொல்ற கண்ணன் தண்ணி வந்துடும். அவர்கிட்ட போய் அந்த 1 கோடி ரூபாய் செக்கு போய் கிடைச்சிடும். அது எப்படி இவர்கிட்ட வந்துச்சா வரலையான்னு சொல்லிட்டு ஒரு பிளே பண்ணியிருப்பாங்க. நம்மளால வந்து நான் தழுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாறியா ஷிவரிங் ஆயிடுச்சு. படம் முடிஞ்ச உடனே சில படங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்ச உடனே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வருவோம். சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாக்கம் அதிகமாகிடும். ஈவன் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து படத்தை பார்த்தாங்க. அந்த டைம்லேயே நம்மளால டப்புன்னு சீட்டை வந்து எந்திரிச்சு நிற்க முடியல. அந்த அளவுக்கு மனசுல பாரத்தை கொடுத்துருச்சு இந்த படம். செகண்ட் ஹாஃப் உண்மையா இந்த செகண்ட் ஹாஃப் தான் வந்து நம்மளுக்கு வந்து
ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு எமோஷனை கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, படத்துல மைனஸ் என்ன அப்படின்னா சில விஷயங்கள்லாம் இருக்கதே செய்யுது, மைனஸ் இல்லாத படங்களே இருக்காது. ஒரு கட்டத்துல யோசனை பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி கதைக்கு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டை போட்டிருந்தா இன்னும் பலம் சேர்ந்துருக்கும், இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் படத்தை சேர்த்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. உதாரணத்துக்கு சித்தார்த் சரத்குமார் வந்ததுனாலதான் 3BHK வந்து பயங்கர சக்சஸா போச்சு. அதே மாதிரி குடும்பஸ்தன் படத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே அதையும் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பட்ஜெட் ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பட்ஜெட் எங்கேயுமே வந்து நம்மளுக்கு வந்து தெரியாத அளவுக்கு இது பட்ஜெட் படம்னு தெரியாத அளவுக்கு வந்து இந்த படத்தை நல்லாவே பிளே பண்ணியிருக்காங்க. அதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தது சினிமோட்டோகிராஃபி. முனிஷ்காந்தோட பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் அப்ல ஒரு டைலாக் பேசும் அந்த பொண்ணு கூட ஸ்கோர் பண்ணிடுச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த இதுக்கெல்லாம் க்ளோஸ் அப் வைக்கவே தேவையில்லை, ஒரு சஜஷன் ஷாட்ல போட்டு கூட சொல்லலாம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை வந்து பார்த்து அந்த ஒரு விஷயம் பேசும். அதை கூட அவ்வளோ பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காரு நம்ம சினிமோட்டோகிராஃபர். இது ஒரு சின்ன கேரக்டரியா, இதுக்கெல்லாம் வந்து அப்படி லைட்டிங்லாம் செட் பண்ணி நம்ம வந்து செய்யணுமா அப்படிலாம் இல்லாம இந்த பொண்ணு வந்து ஒரு உயிர், இந்த பொண்ணுக்கும் ஒரு உயிர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கேமரா ஒர்க்கை செம்மையா பண்ணியிருக்காங்க. நம்ப மாட்டேங்க, அந்த ஒரு சின்னதா ஒரு 20 செகண்ட்ஸா வரும், அதுக்கே வந்து அவ்வளோ அழகா லைட்டிங் பண்ணி சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி அந்த சின்ன பையன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல செம்மையா ஸ்கோர் பண்ணியிருப்பான். விஜயலட்சுமி எப்படி ஃப்ரேம் வச்சாலும் அழகுங்க, அவ்வளோ கியூட்டா பண்ணியிருப்பாரு இந்த சினிமோட்டோகிராஃபர். அதுக்கு தோதா சப்போர்ட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் வலுவா பண்ணியிருக்காப்ல. மியூசிக் செம்மையா, பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங்ஸ்லாம் வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஆனா ரீரெக்கார்டிங்ல வந்து பின்னிருக்காப்புல. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து காமெடி பண்ணணும், காமெடி மியூசிக். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேத்தோஸ் எல்லாரும் அள வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம மியூட் பண்ணணும், அதை சிறப்பாக செஞ்சிருக்காரு. அதுதாங்க இந்த படத்துடைய பெரிய சக்சஸ். நம்மளால உட்கார முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா டெக்னிக்கல் டீமும் சரி, கதையும் சரி, படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே அற்புதமா பண்ணதுனால ஓரளவு ஒரு எபோவ் ஆவரேஜ் ஃபிலிமா வந்து இந்த படம் முடிஞ்சிருச்சு. இந்த படம் இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்குது. எந்தவித அடல்ட் கண்டென்ட் இல்லாம கிளீன் யூ கிடைச்சிருக்குது. ஒரு அற்புதமான படைப்பு வந்து செஞ்சிருக்காங்க. இது இந்த படத்தோட ரிவ்யூ. இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு நீங்க போறதும் போகாதும் உங்க கால்க்கே விட்டுறேன். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 7.1 கொடுப்பேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.